புயல் காரணமாக காசிமேடு மீன் சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. அங்கிருந்து செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார். மணிவர்மன், அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன? டிட்வா புயல் எதிரொலி காரணமாக காசிமேடு மீன் சந்தை வெறிச்சோடி காணப்படுகின்றது. மீன்கள் இருந்தாலும் மீன் வாங்க ஆள் இல்லாமல் விற்பனையாளர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினங்களில் காசிமேடு திருவிழா போன்ற களை கட்டுவது வரைக்கும் நடந்து சென்று செல்லக்கூட முடியாத அளவிற்கு கூட்டமாக அதிக அளவே இருக்கும். வெளி பகுதியிலிருந்து ஏராளமானோர் கார்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் வந்து இங்கே மீன்களை வாங்கி செல்வர். அப்படி களை கட்டி பல பரபரப்பாக இயங்கும் இந்த காசிமேடு மீன் சந்தை புயல் மழை எச்சரிக்கை காரணமாக வெறிச்சோடியே காணப்படுகின்றன. ஆழ்கடலுக்கு விசைப்படகுகள் சென்ற படகுகள் புயல் எச்சரிக்கை காரணமாக கரை திரும்பிய நிலையில் வந்த ஒரு சில படகுகளில் இருந்த மீன்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. குறைந்த வகை மீன்கள் இருந்தாலும் மீன்களின் விலையானது உயர்ந்து காணப்படுகின்றன. மீன் விசைப்படகுகளிலிருந்து பிடித்து வர மீன்கள் விலையேற்றம் இருந்தாலும் அதனை வாங்கி விற்பனை செய்யும் விற்பனையாளர்களின் விலையும் ஏற்றமாக காணப்படுகின்றன. குறிப்பாக வஞ்சிரம், கொடுவா, சங்கரா, பாறை, வவ்வால், சுறா உள்ளிட்ட மீன்களின் விலை கணிசமாக விலை உயர்ந்துள்ளது. காற்று, மழை, கனமழை என்று இருந்த போதிலும் இங்கு மீன் விற்பனை செய்யப்பட்டாலும் மீன்களை வாங்க ஆளில்லாத சூழ்நிலையே இங்கே ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த காசிமேடு மீன் சந்தையானது மிகப்பெரிய சந்தை என்பதனால் வெளி பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் இங்கே மீன்களை வாங்க ஆர்வம் காட்டுவார். ஆனால் கனமழை மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக இங்கு தற்பொழுது கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடியே காணப்படுகின்றன. ஆள் அரவரம் இல்லாமல் மீன் விற்பனையாளர்கள் மீன்களை மட்டுமே வைத்து காத்து கொண்டிருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் மீன்கள் விலையானது விலை ஏற்றமாக காணப்படுகின்றன. விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.